கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மத்தியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவார். கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை தியானித்துவிட்டு தேவ சித்தம் என்றால் என்ன என்று சொல்லி கடந்த நாட்களில் 3 காரியங்களை நாம் தியானித்தோம். 1, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 2, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 3, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி 3 காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட சொல்கிறார், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளாத ஒரு கூட்டம் உண்டு. தேவனுடைய சித்தம் இன்னது என்று தெரிந்தும் அதை செயல்படுத்தாத ஒரு கூட்டம் உண்டு. தேவன் எவ்வளவுதான் தன்னுடைய சித்தத்தை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினாலும் இன்னும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி உணராதவர்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இவர்களின் நடுவில் தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு அந்த சித்தத்தை எப்படியாகிலும் நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று போராடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அதுல நீங்க எந்த கூட்டம்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்கிற உணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாய் வர வேண்டும். 1, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 2, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 3, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபையிலே சேர்க்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு 4வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே 4வதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவருடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வேதம் இப்படியாக நமக்கு சொல்கிறது. அவருடைய சித்தத்தை குறித்து எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்கு நன்மைகள் வரும்போது மட்டுமல்ல, நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது மட்டுமல்ல, நாம் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் போது மட்டுமல்ல, எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அது தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நம்ம நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுது தெரியுமா? ஒன்றெങ്കിൽ நம்முடைய இருதயம் துக்கம் அடையணும், இல்லைன்னா நம்முடைய இருதயம் சந்தோஷம் அடையணும். துக்கம் பெருகும் போது அந்த துக்கம் மாறணுங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம இருதயம் சந்தோஷமா இருக்கும் போது கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்போம். ஆனா சிலர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அடுத்தவங்க மேல இருக்கிறதான ஆத்திரத்தை அடக்குவதற்காக, மற்றவங்க மேல ஒரு கோபம் இருக்கிறதான வேளையில அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனால் வேதம் சொல்கிறபடி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா என்று சொன்னால் நம்மில் அநேக பேர் அதில் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்கே கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்களும் நானும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பது. எல்லாவற்றிலேயும் என்பது எப்படி, எதை குறிக்கிறது? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். வாசிக்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகளினாலே நான் இவைகளை, என்னுடைய நன்மைகள் குறைந்திருக்கிறபடியினாலே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாதபடியினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில்
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னை எந்த நிலைமையில வைத்தாலும் சரி நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னதான பவுல் அடுத்த வசனத்துல சொல்கிறதான காரியத்தை பாருங்க. இங்கே எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தேவனுடைய சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலையும் என்பது எதை குறிக்கிறது? எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் முறைமைகளிலிருந்து கர்த்தர் ஒரு தாழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையிலே, ஒரு குறைவை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தாரே ஆனால் அப்பொழுதும் அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். காரணம், அந்த குறைவு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் தேவன் அந்த தாழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். தேவ சித்தம் என்பது என்ன? நான் விரும்புகிறபடி எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது அல்ல. தேவன் என்னை நடத்த விரும்புகிறபடி நான் வாழ்வதுதான் தேவ சித்தம். தேவன் நடத்துகிறதான வேளைகளிலே சில வேளைகளிலே பள்ளத்தாக்குகள் வரலாம், சில வேளைகளிலே மேடான பகுதிகள் வரலாம். அப்ப பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் நல்லா கவனிங்க, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னதான பவுல் இந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். எந்த ரகசியத்தை? நான் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர் சொல்லுகிறார், நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அந்த தாழ்வில் இருந்து ஒரு மேன்மையான வாழ்க்கை தேவன் தருகிறதான வேளையில அந்த வேளையிலே வாழ்ந்திருக்கவும் தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் குறைவையும் நிறைவையும் பேலன்ஸ் பண்ணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவு வரும்போது தலக்கணம் வந்துடக்கூடாது, குறைவு வருகிற போது தலை குனிஞ்சிடக்கூடாது. குறைவையும் நிறைவையும் பேலன்ஸ் பண்ணி வாழுகிற வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள். எந்த நிலைமையில தேவன் நம்மை வைத்திருந்தாலும் மனரம்யமாய் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். இல்லாதவைகளுக்காக நீங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவன் நடத்துகிற விதத்தை நினைத்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். நம்முடைய அநேக பேருடையதான வாய்களிலே தேவனை துதிக்கிற துதியாகிய ஸ்தோத்திரத்திற்கு பதிலாக, தேவனை மகிமைப்படுத்துதலாகிய ஸ்தோத்திரத்திற்கு பதிலாக நம்முடைய வாய்களிலே வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளுக்காக முறுமுறுக்கிற ஒரு காரியம். நீங்கள் உங்களுடைய கணவனிடத்திலே முறுமுறுக்கலாம், நீங்கள் உங்களுடைய மனைவியினிடத்திலே முறுமுறுக்கலாம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே முறுமுறுக்கலாம். நீங்கள் தேவ சித்தத்தை உணராமல் முறுமுறுக்கிறபடியினாலே தேவன் அந்த முறுமுறுப்பை அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதாக எடுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கமே எனக்கு தெரியும், அதே நேரத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை தரும்போது வாழ்ந்திருக்கமே எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடையவும். யாரால போதிக்கப்பட்ட? என்னுடைய போதகனால் அல்ல, கர்த்தரால நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுவாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கை இப்படி இருந்தால் மட்டும்தான் நான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன்னு நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் எந்த நிலைமையில் வைத்தாலும் அந்த நிலைமைக்காக கர்த்தரை நீங்கள் துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்ப தாவீதுக்கு நேரா போனீங்கன்னா, தாவீது சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லுவாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்ப இந்த எக்காலம் என்றால் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த 3 காலத்தை நான் இப்படியாக சொல்கிறேன். கடந்த காலம் இருள் உள்ளதாக இருந்தது, உபத்திரவம் நிறைந்ததாக இருந்தது, அதற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நிகழ்காலத்திலே கர்த்தர் கிருபையாய் என்னை நடத்துகிறார், அதற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப வருங்காலத்தில் நல்ல பொக்கிஷத்தை எனக்கு ஆதாரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார், அதற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப எக்காலம் என்பது என்ன? மறுபடியும் நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும் நிறைவுகள் வந்தாலும், பலவீனனானாலும் பலனடைந்தாலும், கர்த்தர் என்னை விசாலத்திலே வைத்தாலும் நெருக்கத்திலே வைத்தாலும், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை 2 பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று ஈமு,
இன்னொன்று ஈபி. இந்த ஈமு என்றா என்ன? ராஜாவாவதற்கு முன்பு. ஈபின்னா என்ன? ராஜாவான பின். இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ராஜாவாவதற்கு முன்பும் பல உபத்திரவங்களின் வழியாக இவன் கடந்து வர வேண்டியது இருந்தது. ஒரு இடத்துல கூட அவன் தேவனை குறை சொல்லவில்லை, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. கர்த்தர் தன்னை நடத்துகிற பாதைகளுக்காக கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த மனுஷன். சங்கீதம் 66:12 நீங்க வாசிச்சீங்கன்னா தாவீது இப்படியாக சொல்வார், மனுஷனை எங்களுடைய தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்ப இந்த ராஜாவாவதற்கு முன்பு வந்த உபத்திரவம் தேவனால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவம். அவனை நல்ல ஒரு ராஜாவாக மாற்றும்படி கர்த்தர் அபிஷேகித்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சில உபத்திரவங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். அதே தாவீது சொல்லுவார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு என்ன பண்ணினேன்? வழி தப்பி நடந்தேன். அப்ப இந்த உபத்திரவங்களை ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படி அனுமதித்தார் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு என்னை செவ்வையான வழியிலே நடத்துவதற்காக. அல்லேலூயா. அப்ப இந்த ராஜா ஆவதற்கு முன்னால் அவன் தனக்கென்று தேடிக்கொண்ட உபத்திரவம் அல்ல, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு உபத்திரவத்திற்குள்ளாய் அவன் வாழ்ந்து வந்தான். இப்ப ராஜாவான பின் பாத்தீங்கன்னா அவனாக உபத்திரவத்தை தேடிக்கொண்டான். ரெண்டு பகுதியா பிரிச்சு பாத்தீங்கன்னா, ராஜாவான பின்பு அவனை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், விரோதியும் இல்லை சத்துருவும் இல்லை. தாவீதுக்கு முன்பாக அவனுடைய சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறதை போல ஓடினார்கள். தாவீதுக்கு முன்னால யாரும் நிக்க முடியல. ராஜா ஆவதற்கு முன்னால தாவீது ஓடிக்கிட்டே இருந்தான். அந்நிய தேசம் வரைக்கும் ஓடினான். அந்நிய தேவர்களை சேவிக்கிற தேசம் வரைக்கும் தாவீது ஓடினான். இது தேவன் அனுமதிச்சது. ஆனா ராஜாவான பின்பு தேவன் அனுமதிக்கல, தேவன் இளைப்பாறுதலை கொடுத்தாரு. தாவீது தனக்கு உபத்திரவத்தை தேடிக்கொண்டான். இதுல உரியாவினுடைய மனைவியினுடைய காரியத்துல 2, தேவ உத்தரவில்லாமல் ஜனங்களை எண்ணின காரியத்துல. இப்பவும் அவன் தேவனை குறை சொல்லல, அப்பவும் சொல்லல, தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கல. முதல் பகுதியில சவுலை எதிராளியாக மாற்றின ஆண்டவர், 2ஆம் பகுதியில அவனுடைய கற்பப்பிறப்பாகிய அப்சலோமையே அவனுக்கு எதிராளியாய் மாற்றி விடுகிறார். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழ்கிறதான வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவம், தேவனால் அனுமதிக்கப்பட்டு வருகிறதான சில உபத்திரவங்களின் வழியாக கர்த்தர் உன்னை நடத்துகிறதான வேளையில நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே நேரத்தில் உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கும் போது, உன்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடும் போது அவரை துதித்து கொண்டே இருக்கணுமே தவிர, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணுமே தவிர, உனக்கான ஒரு உபத்திரவத்தை நீ தேடிக்கொள்ளக்கூடாது. தாவீதுனுடையதான அந்த ஈபி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட உபத்திரவம். அப்பவும் ஓடுறான். முதல்ல 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல பாதரட்சை எல்லாம் தரிச்சுக்கிட்டு ஓடுனா. 2ஆம் பகுதியில் நீங்க வரும்போது தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் அனுமதிச்ச உபத்திரவத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளைக்கு கூட அவன் முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெறுங்காலாய் நடக்கவில்லை. ஆனால் தாவீது தனக்கென்று உபத்திரவத்தை தேடிக்கொண்ட போது நடக்கிறது என்ன தெரியுமா? வெறுங்காலாக முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே மலைக்கு ஏறி போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீயும் நானும் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்கிற உபத்திரவம் எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் உன்னை தாங்கி நடத்துவார். ஆனால் நீ உனக்கென்று தேடிக்கொள்கிறதான உபத்திரவத்தில் நீயாதான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிடணும். பறவைக்கு கர்த்தாவேன்னு கூப்பிட்டா அவர் இறங்குவாரே தவிர, உன் குறைகளை உணர்ந்தா மட்டும்தான் இறங்குவாரே தவிர, உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும் போது என்ன பண்ண மாட்டாரு? இறங்க மாட்டார். தாவீதுனுடைய சுபாவத்தை பாருங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் உண்டு. சவுலுகிட்ட போய் அவனுடைய குறைய சொல்ல போயாச்சன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்ல போனவனுக்கு சால்வையை கிழிச்சிட்டான். ஆனா தாவீது அப்படி அல்ல, தன்னுடைய குறையை சுட்டி
காண்பித்த உடனே தன்னை தாழ்த்தினான். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் என்னை எந்த நிலைமையில் நடத்திக்கிட்டு வந்தாலும் நான் அதை தான் சொல்றேன். அவனாக தேடிக்கொண்ட உபத்திரவத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். தேவனால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவத்திலையும் கர்த்தரை என்ன பண்ணா? ஸ்தோத்தரித்தான். எக்காலத்திலும் நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசிக்கிறதான வேளையில தானியேலை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மரண வாசலுக்கு நியமிக்கப்படுகிறான். தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய சிங்கத்தின் கெபி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. நம்மவா இருந்த பயந்து ஆராதனையும் விட்டு, ஜெபத்தையும் விட்டு, ஸ்தோத்திரத்தையும் விட்டு, விசுவாசத்தையும் விட்டு தேவனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்திருப்போம். நான் உண்மையும் நேர்மையுமாய் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்நிய தேசத்திலே அடிமையாய் கொண்டு வந்த போது கூட நான் என்னை தீட்டுப்படுத்தாமல் தானே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கலாம். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கலாம். ஆனால் தானியேல் அதை செய்யவில்லை. 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் சொல்கிறது, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருப்பது என்று அறிந்த போது, தனக்கு எதிராக ஒரு பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போது, தனக்கு விரோதமாக ஒரு சிங்கத்தின் கபி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போது, அப்ப இல்ல அவன் ஜெபம் பண்ணினது. வேதம் சொல்கிறது, அவன் முன் செய்து வந்தபடியே. நம்ம வாழ்க்கையில நிறைய வேளையில கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு உழைப்பாறுதலை கட்டளையிடும் போது தாவீதை போல உப்பரிகையின் மேலே ஏறிடுவோம். பெருமை தலைக்கு ஏறிடும். நம்ம என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியாது. அநேக வேளையில தேவனுடைய வார்த்தைகளை அல்ல தட்டிடுவோம். ஆனா பிரச்சனை வந்த உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அது வரைக்கும் ஜெபம் பண்றதுக்கு நேரம் இருக்காது. நம்ம சபையிலே சிலரை பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு கண் விழிக்கிறதே செல்லுல 4:20 4:30 மணி 4:35 செல்லை எடுத்து வச்சிடும். அதுலதான் பொழுது போக்குகிறார்கள். எப்படி குடும்பம் உருப்படும்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ செல்லை எடுக்கிறதுக்கு முன்னால எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுன? நீ செல்லை எடுக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு வேதத்தை வாசித்தாய்? கர்த்தர் சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கும் போது தேவ சமூகத்தை தேட வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. மாறாக உப்பரிகையை தேடுகிறோம். ஆனா தானியேல் அப்படிப்பட்டவன் இல்ல. அவர் சுகமா வச்சிருந்த காலத்தில் அவன் என்ன பண்ணனா, 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தேவ சமூகத்திலே ஜெபித்தான். இப்ப இவ்வளவு ஜெப வீரனுக்கு விரோதமாக ஒரு தீமை உருவாகி இருக்கிறது. மரணத்தின் வாசலிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனை தூக்கி கொஞ்ச நேரத்தில் சிங்கத்தின் கபியில போட்டுருவாங்க. சிங்கம் அவனை பட்சித்து போடும். இவன் இந்த பயத்துல இல்லை. இப்ப என்ன பண்றான் பாருங்க. தான் முன் செய்து வந்தபடியே மேல் வீட்டில் ஏறி எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நீ நினைக்கிறது நடந்தாதான் ஸ்தோத்திரம், அதுவல்ல ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் சில வேளைகளில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தோல்வியாய் மாறலாம். ஸ்தோத்திரம் பண்ணு. நீ நினைத்ததை பார்க்கலும் உன்னுடைய வாழ்க்கை தாழ்வின் பள்ளத்தாக்கிலே நடத்தப்படலாம். ஸ்தோத்திரம் பண்ணு. சில வேளைகளில் கர்த்தர் உன்னை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடத்தலாம். ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த ஸ்தோத்திரம் தான் உன்னுடைய வாழ்க்கையை களிப்பாய் மாற்றும். தானியேல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினா. அவன் செய்ய வேண்டியதை செய்தபடியினால கர்த்தர் அவனுக்காக ஒரு காரியத்தை செய்தார். ஒரு தூதனை கூப்பிட்டாரு, போ தானியேலுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சிங்கத்தின் வாயை கட்டி போடு. நீ எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாயிருந்தால் நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜெபத்துல ஒரு இடத்துல கூட தானியேல், ஆண்டவரே நான் இவ்வளவு உண்மையா இருந்துட்டேன், நம்ம ஜெபம் ஆண்டவரே நான் உண்மையா இருந்துட்டேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் ஒரு நிரபராதி, என்ன அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நான் உம்முடைய பிரமாணத்தின்படி நடக்கிறேன் எல்லாம் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆனா தானியேல் எதுவும் சொல்லல. அந்த ஒரு இடத்துல கூட ஆண்டவரே இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போடும் எல்லாம் தானியேல் ஜெபம் பண்ணல. அந்த வேதத்தை நல்லா கவனிச்சு முன் செய்து வந்தபடியே. இதுக்கு முன்னால என்ன ஜெபம் பண்ணினான்? நான் ஜெபத்தை தான் ஜெபம் பண்ணினான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். பிரச்சனைகளை பார்க்காதே, உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிற கர்த்தரை பார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து விடாதே. முறுமுறுப்பை தேவன் வெறுக்கிறார். முறுமுறுப்பை தேவன் அருவருக்கிறார்.
ஸ்தோத்திர பலிதான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருடைய வாழ்க்கையிலே சிறுமையை அனுமதிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணிப்பாரு, கர்த்தர் உன்னை மேன்மையாக மாற்றுவார், அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். சங்கீதம் 66:20 வாசிக்கும் போது தாவீது சொல்லுவாரு, வாசிக்கலாம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த, இதுக்கு தான் நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். எவ்வளவு கடினமான வழியாய் கர்த்தர் என்னை நடத்தினாலும், நான் நடத்தப்பட்டாலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதிருந்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபை என்னோடு கூட இருந்ததே, அதற்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54:10 வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு கடினமான பாதைகளின் வழியாக கர்த்தர் என்னை நடத்தினாலும், நான் நடத்தப்பட்டாலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதபடியினாலே நான் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காகவும் மைனஸ பார்த்துடாதீங்க, பிளஸ் பாருங்க. ஒரு பிரச்சனையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அதுல இருக்கிறதான மைனஸ பார்க்காதீங்க, அதுல ஏதோ ஒரு பிளஸ் வச்சிருக்கிறாரு, அதை பாருங்க. சோதனையோடு கூட தப்பி போகும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார், அதை பாருங்க. சில நெருக்கங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறாரே, ஆனால் நெருக்கத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க, அதன் அருகிலே ஒரு கர்த்தர் ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார், அதை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினாருன்னா திடீர்னு ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வந்தாரு. அங்கே நீரூற்றுகள் இருந்தது, பேருந்து மரங்கள் இருந்தது, இளைப்பாறும் ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே செய்தார். மறுபடியும் சொல்றேன், நீ எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தான் கர்த்தருடைய சித்தம். உன்னை நிந்திக்கிறாங்களா, தாவீது சொன்னது போல ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை அவமானப்படுத்துறாங்களா, அவங்களுக்கு விரோதமாக நீ போர் தொடுக்காத, கொடி ஏற்றாத, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் ஒரு மனிதனை உங்க முன்னால நிறுத்த போறேன். அவனுடைய பெயர் யோபு. ஊஸ்தி என்கிற தேசத்திலே மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்த ஒரு மனிதன். அவனை குறித்து கர்த்தர் சாத்தானிடத்திலே சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய குணநலன்களை குறித்து கர்த்தர் சாத்தானிடத்தில் சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவனை போல அந்நாளிலே யாருமே கிடையாது. அவ்வளவு ஜென்யூனா இருந்த மனிதன். இந்த மனிதன் வாழ்ந்த காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய கரத்திலே இருக்கிறதை போல வேதம் கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரங்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதை போல இவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. யோபுவின் நாட்கள் மனசாட்சியின் யுகமாயிருந்தது. மனசாட்சியின்படி வாழ்ந்து வந்ததான் அந்த காலத்துல உத்தமனும், சன்மார்க்கனும், நீதிமானும், தேவனுக்கு பயப்படுகிறவனும் ஆயிருந்தான். நம்ம கையில வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரங்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய கரங்களிலே இவ்வளவு பெரிய வேதம், அழகான வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனசாட்சியின் யுகத்திலே வாழ்ந்ததான யோபு இருந்ததை போல உத்தமனும், சன்மார்க்கனும், நீதிமானும், தேவனுக்கு பயப்படுகிறோமா நம்ம இருக்கிறோமா? இல்ல. யோபுவை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருந்தார். ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வாதத்தோடு கூட விட்டுவிடாதபடி அந்த ஆசீர்வாதங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். அவனுடைய உத்தமத்திற்கு கர்த்தர் ஒரு பலன் கொடுத்திருந்தார். சன்மார்க்க வாழ்க்கைக்கு ஒரு பலன் கொடுத்திருந்தார். நீதி நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு பலன் கொடுத்திருந்தார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிறைந்த வாழ்க்கைக்கு தேவன் ஒரு பலன் கொடுத்திருந்தார். அது என்ன? அவனை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணி வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். ஒரு நாளைக்கு சாத்தானுடைய கண்ணில் இது பட்டுச்சு. பல முறை எப்படியாக இந்த வேலியை தாண்டி யோபுவை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம்னா இந்த வேலி தடையாக இருக்கிறது. யோபுவுக்கு தெரியாது அது கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். நிறைய காரியம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது நமக்கு தெரியாது, சாத்தானுக்கு தெரியும். தேவ சமூகத்தில் வர்றான், யோபுவை குறித்த காரியத்தை சொல்றான். கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுத்த சொல்றான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா அவன் உத்தமனா இருக்கான்? ஏன் தெரியுமா சன்மார்க்கனா இருக்கான்? ஏன் தெரியுமா நீதிமானா இருக்கான்? ஏன் தெரியுமா உமக்கு பயந்துட்டு இருக்கான்? நீர் அவனை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணி வேலி அடைத்து வைத்திருக்கிறபடியினால இப்ப இந்த வேலியை எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் அழித்து போட்டு பாரும். நொடி பொழுதுல அவன் உத்தமத்திலிருந்து விலகி விடுவான்.
நொடிப்பொழுதிலே தன்னுடைய சன்மார்க்க ஜீவிதத்தை வேண்டாம் என்று விட்டு விடுவார். நொடிப்பொழுதிலே தன்னுடைய நீதியிலிருந்து விலகி ஓடி விடுவார். நொடிப்பொழுதிலே உம்முடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற பயத்திலிருந்து விலகி ஓடி விடுவான். ஆண்டவர் சாத்தானுக்கு என்ன பண்றாரு? உத்தரவு கொடுக்கிறார். இப்ப அவன் வந்து செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான், பிள்ளைகளை அழித்து போட்டான், அவனுடைய சரீரத்தை சீர்குலைத்து விட்டான். ஆனா இந்த யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நிர்வாணியாய் நான் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாம் நான் இப்படியாக அடிக்கடி சொல்லுவது உண்டு. காலையில் ஐஸ்வர்யவானாய் 10 பிள்ளைகளுக்கு தகப்பனாய் சரீர புஷ்டியும் அழகும் நிறைந்தவனாய் இருந்த யோபு சாயங்காலத்தில் நம்ம ஊர் பாசையில் சொன்னா சிங்கிள் டீக்கு கையேந்துகிறவனாய், பிள்ளைகளற்றவனாய், சரீரத்தின் அழகையும் பலத்தையும் இழந்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய மனைவியே கேட்கிறா, ஏயா? நான் நினைக்கிறேன் யூதாசுக்குள்ளால பிசாசு புகுந்தது போல யோபுக்கு மனைவிக்குள்ளால பிசாசு புகுந்திருக்கும். ஏன்னா அவன் அங்க போய் அதை தானே கம்ப்ளைண்ட் பண்ணான். எடுத்த எடுப்பிலே அதை தான் கேட்கிறா பாருங்க. நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறது என்ன? நீ உத்தமத்தை விட்டுவிட்டு, சன்மார்க்கத்தை விட்டுவிட்டு, நீதியை விட்டுவிட்டு, தெய்வ பயத்தை விட்டுவிட்டு தேவனை தூஷிப்பாய் என்று தானே இதை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தேன். நீயோ இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறது என்னன்னு சொல்லிட்டு யோபுவினுடைய மனைவி தூஷிச்சானதுக்கு என்னுடைய கணிப்பில் இது உள்ளால அவன் புகுந்துட்டான். யோபு சொல்றாரு, நிர்வாணியா நான் வந்தே, நிர்வாணியா நான் போவே, நிர்வாணியா நான் வந்தே, நிர்வாணியா நான் போவே. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வாணியா நான் வந்தே, வாணியா நான் போவே, வாணியா நான் வந்தே, வாணியா நான் போவே. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வாணியா நான் வந்தே, வாணியா நான் போவே, வாணியா நான் வந்தே, வாணியா நான் போவே. அல்லேலூயா. ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் வந்த ஒன்றும் இல்லாமல் நான் அவ்விடத்திற்கு போவேன். கர்த்தர் தந்ததை கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தரா எடுத்தாருன்னா இல்ல, சாத்தான் எடுத்தான் உண்மைதான். ஆனா கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். யோபுவினுடைய கண்ணுக்கு சாத்தான் தெரியல, கர்த்தர் மட்டும்தான் தெரிகிறார். அப்ப எப்ப தெரியுமா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும்? எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது தேவனுடைய சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்ப தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணணும்? கடினமான சூழ்நிலையின் நடுவில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா.
யோபினுடைய வாழ்க்கையில வந்த இந்த கடினமான சூழ்நிலை நம்முடைய யாருடைய வாழ்க்கையிலும் வரல. சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற, கர்த்தர் என்னை யோபுவை போல சோதிக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு நாங்க ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போயிருந்தேன். பகல் கூட்டத்தில் நாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சு சாப்பிடுகிறதற்காக அழைத்தார்கள். போகிறதான வேளையில ஒரு சகோதரி ஓடி வந்து சொன்னாங்க, ஒரு வாலிப மகள், ஒரு 28 வயசு இருக்கும். பாஸ்டர், கர்த்தர் என்னை யோபுவை போல சோதிக்கிறார், கர்த்தர் என்னை யோபுவை போல சோதிக்கிறார். நடந்த உண்மை சம்பவம். நான் அப்படி மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன். நம்ம பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமென். அவகிட்ட கேட்டேன், உனக்கு எத்தனை பிள்ளைங்க செத்து போயிடுச்சுன்னு. ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகல. எவ்வளவு ஆஸ்திகளையும் சம்பாத்தியங்களையும் இழந்தாய்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒரு வேலை கூட கிடையாது. அப்போ எதில் ஒன்று சோதிக்கிறாருன்னா, வயசு 28 முடிஞ்சிச்சுன்னு கல்யாணம் ஆகலை. இதை முதல்ல என்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கலாம், பாஸ்டர் எனக்கு மேரேஜுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். என் வாயிலிருந்து இவ்வளவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தான் கொடுத்து வாங்கிக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடினமான சூழ்நிலையில் யோபு கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் வந்த கடினமான சூழ்நிலையை குறித்து 3 காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. முதல் சூழ்நிலை, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். உமக்கு இந்த செய்தியை அறிவிக்கும்படி நான் ஒருவன் மட்டும் மீதி இருந்தேன். நான் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கபடி ஓடி வந்தேன். அடுத்த வார்த்தை, இவன் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் என்ன சொல்றான்? உமக்கு எருதுகள் கழுதைகள் போச்சு. அடுத்த வசனத்தை வாசிமா. வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மற்றும் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இங்கேயும் நான் ஒருவன் தான் தப்புனேன். அங்க வந்து கொள்ளையாடி கொண்டு போகிறான். இங்க தேவனுடைய அக்கினி இறங்குச்சுங்கிறான். ஆனா இறங்குனது தேவனுடைய அக்கினி அல்ல. யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்றதுக்கு ஒரு காரணமே இதுதான். நல்லா கவனிங்க. அடுத்த வசனமா, 3ஆம் ஆள் வர்றான். 2 பேர் வந்து செய்தி சொல்லியாச்சு. இப்ப 3ஆவது ஒருவன் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். எல்லா வேலைக்காரர்களும் வெட்டப்பட்டு போனார்கள். அக்னியினால் தீக்கிரை ஆக்கப்பட்டு போனார்கள். 3 பேரும் மிச்சம். கழுதைகளும் எருதுகளும் கொள்ளையாடப்பட்டு விட்டது. ஆடுகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அக்னியினால் அழிக்கப்பட்டு போய்விட்டது. ஒட்டகங்கள் கொள்ளையாடப்பட்டு விட்டது. தனக்கு இருந்ததான, நான் இப்படி சொல்றேன் ஒரே வார்த்தையில, ஆஸ்தி சம்பாத்தியங்கள் எல்லாம் இழந்து போய் நஷ்டம் அடைந்து நிற்கிறான். அவன் எப்படிப்பட்ட நேரத்தில் தெரியுமா? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன்னு தாவீது சொன்னான். வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுடைய சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு எப்படிப்பட்ட நேரத்தில் தெரியுமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா? தனக்கு இருந்த எல்லாம் நஷ்டம் அடைந்த போது. அவனுக்குள்ளாலதான் இந்த பாட்டு வந்திருக்கும் போல இருக்கு. நஷ்டங்களிலும் பதறிடல்லே, கண்ணுநீரிலும் தளர்ந்திடல்லே, ஞான் நின்றே தெய்வம் நீ என்னும் என்றேதானே. நஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் தளர்ந்திடாதே, நான் என்றும் தேவன் நீ என்றும் எந்தன் சொந்தம். நான் என்றும் தேவன் நீ என்றும் எந்தன் தேவன். தனக்கு இருந்த எல்லா
எல்லாம் நஷ்டப்பட்டு போன போது நம்ம லாபமாக்கி கொண்டாக்கும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம். நஷ்டமாய் போன எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? லாபமாய் மாற்றிக்கொண்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் யோபு தனக்கு இருந்த எல்லாம் நஷ்டம் அடைந்த போது, இனி ஒண்ணுமே இல்லை என்ற நிலை வந்த போது, வேலைக்காரன் இல்லை என்கிற நிலை வந்த போது, ஆஸ்தி பாஸ்தி சம்பாத்தியங்கள் இல்லை என்கிறதான ஒரு நிலை வந்த போது யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு தலைவலி வந்தா போதும், ஏன் ஆண்டவரே கேள்வி கேட்பீங்க. ஏனென்று கேட்க உனக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரை விடையும் உரிமை யோபுக்கு இருந்துச்சு. நம்ம யாரும் அவனை பார்க்கலும் உத்தமன் அல்ல, அவனை பார்க்கலும் சன்மார்க்கன் அல்ல, அவனை பார்க்கலும் நீதிமான் அல்ல. அவனுக்குள்ளத்துக்குள்ளால இருந்ததை விடையும் தெய்வ பயம் நம்ம யாருக்குள்ளாலே இல்லை, எனக்குள்ளாலே இல்லை. அவ்வளவும் இழந்த போதும், இனி ஜீவனத்திற்கானது ஒன்றுமே இல்லை என்ற போதும், தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வெறும் சூனியம் என்கிற ஒன்று இருந்த போதும் கர்த்தரை சோத்தரிச்சானே. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வீட்டில் உப்பு இல்லைன்னா முறுமுறுக்கிறியா? மிளகாய் இல்லைன்னா 15 நாளாச்சு முறுமுறுக்கிறியா? முறுமுறுக்கிறியா? முள்ளில்லாத துண்டு மீனை பார்த்து 1 மாசம் ஆச்சு முறுமுறுக்கிறியா? என்னைக்கு உனக்கு ஒரு கஞ்சு முறுமுறுக்கிறியா? நமக்கு தந்ததெல்லாம் இருந்தா கூட நம்ம முறுமுறுத்துட்டு இருக்கோம். அவன் எல்லாம் நஷ்டம் அடைந்த போது சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, என் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க. நான் இந்த ஆண்டவரை அறிந்த பின்பு நிறைய நஷ்டப்பட்டுட்டேங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டவரை அறிந்த பின்பு நான் நிறைய நஷ்டப்பட்டுட்டேன், இருந்ததை இழந்துட்டேங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுலை கேட்டால் சொல்லுவான், லாபமாக இருந்த எல்லாத்தையும் நஷ்டமாக விட்டுட்டேன்யா, வேண்டான்னு விட்டுட்டேன்யா. நான் கர்த்தரை அறிந்த பின்பு கர்த்தர் என் தலையை உயர்த்தினாருங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இழந்து நஷ்டம் அடைந்த போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, இப்ப 4ஆம் ஆள் வாரான், பாத்துக்குங்க. ஆல்ரெடி 3 பேர் வந்துட்டான், ஒன்றன் பின் ஒன்றா. இப்ப 4வது ஒரு தான் வரான். வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, யோபு அந்த காலத்துல ஒரு டெக்னிக்கை வச்சிருந்திருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லணும். தனி குடித்தனம் வச்சுக்க கத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. மூத்த குமாரனுடைய இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு கூட வச்சிருக்கிறதான் பிரச்சனை. விட்டு பாரு, அப்பதான் படிப்பாங்க. அப்படித்தானே சொன்னார், தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோட சேர்ந்து. நம்ம விட மாட்டோம். ஐயோ பிள்ளை கஷ்டப்பட்டுரும். வாசிமா. மனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து, அட பாவமே, ஒரு மூலையில அடிச்சா போதாதா? பெருங்காற்று வந்து 4 மூலையிலும் அடிக்க. இதுலயும் ஒரு ஆச்சரியம் இருக்கு. காற்று வந்து 4 மூலையில அடிச்சதை இவனுக்கு கண்ணு பார்த்துருக்கு. காற்றை பார்த்தவங்க உண்டா? உணர்ந்தவர்கள் உண்டு, பார்த்தவர்கள் இல்லை. ஆனா இவன் பார்த்திருக்கான். எத்தனை மூலையில் அடிச்சுன்னு கூட பார்த்திருக்கான். கர்த்தர் அவன் கண்களை திறந்திருக்கிறார். பிள்ளைகள் மேல் அந்த வீடு முழுவதும் விழுந்ததினால் 10 பிள்ளைகளை ஸ்பாட்லே அவுட் ஆயிட்டாங்க. ஸ்பாட்லே செத்து போயிட்டாங்க. நான் வருஷம் மட்டும்தான் தப்பி, இங்கே நான் ஒரு தான். ஆனா எல்லா இடத்துலையும் செய்தி கொண்டு போறதுக்கு ஒரு தினம் வச்சிருக்கிறாரு கர்த்தர். 2வதாக, சன்னதி வேர் அறுக்கப்பட்ட போதும் அதை குறித்து துக்கம் அடையாமல் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணினான். தன்னை வஸ்திரத்தை கழிச்சுக்கிட்டு கீழே விழுறான். ஆனா எழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். சன்னதி வேர் அறுக்கப்பட்டு போயிட்டு. நமக்கு இல்லைன்னு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க 10 பிள்ளைங்களுக்கு காரியம் தான் எழுதியிருக்கு. அந்த 10 பிள்ளைங்களுடைய அந்த குடும்பம் கொஞ்சம் யோசிங்க. எத்தனை பேர பிள்ளைங்க இருந்தாங்கிறதெல்லாம் கணக்கில் இல்லை. எத்தனை பேர் அழிந்து போனார்கள்னு கணக்கில் இல்லை. 10 பிள்ளைகளுடைய கணக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. சன்னதி வேர் அறுக்கப்பட்டு போயிற்று. அந்த செய்தி அறிவிக்கும்படி வந்த ஒருதனுக்கு பதிலாக கர்த்தர் ஒருதனை அவர் தப்ப வச்சிருக்கலாம். 10 பேரும் அழிந்து போனார்கள். தாங்க முடியாத சூழ்நிலை தான், மிகவும் கடினமான சூழ்நிலை தான்.
இந்த சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் யோபு அந்த சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருந்துப்பார், கர்த்தரை துதித்துப்பார். ஆமே, நீ நினைக்கிறதில்ல வாழ்க்கை, நீ ஆண்டவருடைய பிள்ளையே ஆனால் கர்த்தர் உனக்கு அனுமதிக்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ கற்றுக்கிட்டேன்னா உன் உத்தமத்தை உன்னை விட்டு விலக்க மாட்டாய், உன் நீதியை உன்னை விட்டு தூரப்படுத்த மாட்டாய், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விட மாட்டாய், இன்னும் இன்னும் கிட்டி சேருவாய். பிரச்சனைகளை பார்த்து தூரமாய் போகிறவளாய் அல்ல, பிரச்சனைகளை பார்த்து இன்னும் கிட்டி சேருவேன். சன்னதி வேறறுக்கப்பட்டு போயிட்டு ஒரு பிள்ளை கூட இல்லை. 10 பிள்ளை இருந்த இடத்துல ஒரு பிள்ளை கூட அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இல்லை. எல்லாம் இழந்த வேளையிலும் யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிப்பாரு, கர்த்தர் தரும்போது தரட்டும், கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் தந்தாலும் தரலேனாலும் ஸ்தோத்திரம். நீங்கள் விரும்பினது வராததினாலே உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விட்டவர்கள் எத்தனை பேர், கிருபையிலிருந்து விழுந்து போனவர்கள் எத்தனை பேர், அழைப்பை உதாசீனப்படுத்தினவர்கள் எத்தனை பேர், அர்ப்பணிப்பை உடைத்து போட்டவர்கள் உங்களில் எத்தனை பேர். ஆனா யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். சூழ்நிலைகள் கடினமாயிருக்கா, ஒன்றும் யோசிக்காத, உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ண. உனக்கு ஒரே ஒரு மருந்து, தலைக்கு ப்ரெஷர் யாரை நிற்கா, ஒன்றும் யோசிக்காத, ஸ்தோத்திரம் பண்ணு. அதை நீ போட்டு குழப்பாத, அது ஒன்றை போட்டு குழப்பட. நீ அதை பார்த்து பயப்படாத, அது ஒன்றை பார்த்து பயப்படணும். 3 ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன், வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது சாத்தான் சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். 3 அவனுடைய சரீரம் சீர்கெட்டு போன போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு பிறவைக்கு தான் மனைவி கேட்குறா, இன்னும் நீ ஏன் உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிற, கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிற. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறவனாய் மகிமைப்படுத்துகிறவனாய் சாத்தான் எதுக்கு கொண்டு வந்தான்? யோபுவுக்கு வாயினால தேவனை தூசிக்க வைக்கணும். கடைசி வரைக்கும் சாத்தானால ஜெயிக்க முடியல. சரீரம் சீர்குலைந்த போது கூட அழகை இழந்து, புஷ்டியை இழந்து, பலத்தை இழந்து, கொடிய பருக்களினால் வாதிக்கப்பட்டு, எவ்வளவு கொடுமை பாருங்க. ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு வேதனைக்குள்ளாய் தள்ளப்பட்ட போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சின்ன தலைவலி வர்றதுக்குள்ளால கர்த்தரை கேள்வி கேட்கிறோம். சின்ன ஒரு பிரச்சனை வர்றதுக்குள்ளால கர்த்தரை கேள்வி கேட்கிறோம். உண்மைதானே தேடுறேன், சபைக்கு தானே போறேன். ஆனால் யோபு எதையுமே கேட்கல. ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கலாம், என்னுடைய உத்தமத்திற்கு நீர் கொடுக்கிற பரிசோ, என்னுடைய சன்மார்க்க ஜீவிதத்திற்கு நீர் கொடுக்கிற பரிசோ, என்னுடைய நீதிக்கு நீர் கொடுக்கிற பரிசோ, நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருந்தேனே அதற்கு கொடுக்கிற பரிசோ இவைகள் என்று கேட்டிருக்கலாம். கேட்பதற்கு யோபுவின் பக்கத்திலே நியாயம் இருந்தது. மாறாக ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அது தேவனுடைய சித்தம். சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறதா? யோபுவை போல. யோபுவினுடைய பிரச்சனை ஒருவேளை நமக்கு வராமல் இருக்கலாம், வேற பிரச்சனையாக இருக்கலாம். நஷ்டங்கள் ஒருவேளை உங்களுக்கு வரலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரீரத்தில் நீங்கள் விரும்பாத பலவீனங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அனுமதிக்காம உன் சரீரத்தில் ஒன்றும் வராதுங்கிறத நீ முதல்ல விசுவாசி. அனுமதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் நேசித்தவைகள் என்னை விட்டு தூரமாகி விட்டதோ, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிப்பாரு, வாழ்க்கை மாறும். சிலுவையின் நாதர் இன்னைக்கு நடுவில் தான் நிற்கிறாரு. தேவனுடைய சுத்தம் என்னதுன்னு உணர்ந்து கொள். அப்படியே முழங்கால் படியிட்டு வா. நீ பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் கர்த்தருடைய சித்தம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது கர்த்தருடைய சித்தம். இன்னும் இருக்கு, தாவீதை குறித்து சொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறது. தானியேலை பாருங்க, சிங்கத்தின் கபியான போது கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். தாவீதை பாருங்க, தம்முடைய இவ்வளவு சூழ்நிலையில் நடுவிலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தேவனை துதிக்கிறான். யோபுவை பாருங்க, எல்லாம் நஷ்டமடைந்த போதும், சன்னதிகள் வேறறுக்கப்பட்ட போதும்
அவனுடைய சரீரம் சீர்குலைக்கப்பட்ட போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இவர்களுக்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சிருந்துச்சு, இதுதான் கர்த்தருடைய சித்தம். நமக்கு அது தெரியுமா? யோபுவுக்காக கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தவில்லை, தாவீதுக்காக சிந்தல்ல, தானியலுக்காக சிந்தல்ல. அவர்களுக்குள்ளால் இருந்த தெளிவு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நமக்கு இருக்கா? கிறிஸ்துவின் சாயலுக்குப்பான சாயலாய் மாற்றப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இருக்கா? தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக முன்குறிக்கப்பட்டிருக்கிற நமக்கு இருக்கா? உலகத்திற்குரியவைகளுக்காக தானே உருவ குத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட நிதானித்து தாழ்த்திப்பா, கர்த்தரால் அவனை உயர்த்த முடியும். யோபுவனுடைய வாழ்க்கையை பாரு, கடைசியில் தானியலுடைய வாழ்க்கையை பாரு, தாவீதுடைய வாழ்க்கையை பாரு. தாவீது சிங்காசனத்தில் இருந்து கொண்டிருக்கிறா, தானியல் தேசத்தின் நடுவில் உயர்த்தப்பட்டு நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் சுதந்திரித்தான். எல்லாம் ரெட்டிப்பா திரும்ப வந்துச்சு. அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சாரு. காட்டியும் அவன் முறுமுறுக்காம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினபடியினால, தேவ சித்தத்தை நிறைவேற்றினபடியினால இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்களேன். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைத்தீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போலே புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போலே புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன். ராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பா. ராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சோதனையை சகிப்பவனே, பொறுமையும் உள்ளவனே, சோதனையை ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் சித்தம். முட்களுக்குள் மலர்கின்றதோ, முட்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை
தேவனுடைய பிள்ளையே, அவர் தம்முடைய சாயலாய் உருவாக்கும்படி சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்ட நீ அதை நிறைவேற்றாமற் போனால் அநேக அடிகளுக்கு பாத்திரனாய் மாறி நித்திய நிரகாக்கினையின் பிள்ளையாய் மாறுவாய். தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்ட நீ உணர்ந்து பரிசுத்தத்தை பயத்துடனே காத்து ரட்சிப்புக்கு உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றி சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகி அவருடைய சாயலை தரித்து எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி முன்னேறி செல்வாயானால் தேவராஜ்யம் உனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்பீங்களா?